ஒரு பழைய கடிகாரம் அதை யார் கையில் கட்டுறாங்களோ அவங்களுக்கு நேரம் நின்று போயிடும். ஆனால் ஒரு பயங்கரமான ரகசியம் இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த கடிகாரத்தை ஒவ்வொரு முறையும் நேரத்தை நிறுத்தும் போதும் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையிலிருந்து ஒரு நாள் மறைஞ்சு போயிருமா. எப்படி? வாங்க கதைக்குள்ள போகலாம். கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஒரு பழைய நகரம் கருங்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பழைய கடிகார கடை இருக்குது. அதை நடத்தி வந்தவர் தான் இம்ரான் தாத்தா. அந்த கடைக்கு யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னா அந்த கடையை பற்றி ஒரு வதந்தி இருந்தது. அங்கே இருக்கும் சில கடிகாரங்கள் நேரத்தை மட்டும் காட்டாது, வாழ்க்கையவே மாற்றிருமா. ஆர்வமாக இருந்த ஒரு இளைஞன் அந்த ஊரில் வாழ்ந்த யுவன். அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு வயது ஒரு 18-19 தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், மந்திரம், விஞ்ஞானி, மர்மம் எல்லாத்துலேயுமே அவனுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. ஒரு நாள் மலையிலிருந்து தப்பிக்க அந்த கடைக்குள்ளே போயிடுறான். அங்கே ஆயிரக்கணக்கான கடிகாரம் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான சத்தத்தை கொடுக்குது. டிக் டிக் டிக். ஒரு கருப்பு நிற கை கடிகாரம் தானாகவே கீழே வந்து விழுகுது. அது பின்னாடி இப்படி எழுதியிருக்கு, டைம் ஒன்ஸ் எவ்ரி ஒன். முதல் அதிசயம், இவன் அந்த கடிகாரத்தை கையில் கட்டிக்கிறான். அந்த நொடியில் அனைத்தும் நின்று போகுது. வெளியில் பெய்த மழை துளிகள் காற்றில் அப்படியே நிற்கிது. ரோட்டில் போகிற மனுஷங்க எல்லாம் சிலை மாதிரி நிற்கிறாங்க. காற்று கூட அசைய மாட்டேங்குது. இவன் அதிர்ச்சியில் நிற்கிறான். இது எப்படி சாத்தியம்? அப்போது ஒரு குரல் கேட்குது, நேரத்தை நிறுத்தியவன் அதன் விலையும் கொடுக்கணும். சொல்லிட்டு மறைஞ்சிட்றான் அந்த மனுஷன். இவன் திரும்பி பார்க்குறான். அங்கே வெள்ளை கோட்டு போட்டு ஒரு மர்ம மனிதன் நிற்கிறான். அவனுடைய கண்கள் முழுக்க வெள்ளையாக இருக்கு. நீ இப்போ சாதாரண மனிதன் இல்லை. இவன் பயப்படுறான். யார் நீங்க? அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் நேரத்தின் காவலன், பயங்கரமான விதி. அந்த மனுஷன் சொல்கிறான், இந்த கடிகாரம் உலகத்திலேயே ஒரே ஒரு டைம் தான் பயன்படுத்தப்படும். ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு நாள் அழியும். இவன் அதிர்ச்சி அடைகிறான். அதாவது யாரோ ஒருத்தர் தனக்கு தெரியாமலே தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளை இழக்கிறாங்க. பேராசையோட தொடக்கம் இதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. முதல்ல இவன் பயப்படுறான். ஆனால் மெதுவாக அவன் அந்த சக்தியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். தேர்ச்சியில் ஆன்சரை பார்க்குறான். போட்டியில் வெல்றான். எல்லோரும் அவனை புத்திசாலின்னு பாராட்டுறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் கடிகாரத்தை பயன்படுத்துகிற பிறகுதான் யாரோ ஒருத்தருக்கு வித்தியாசமான சம்பவங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நேற்று என்ன நடந்ததுன்னு எனக்கு நினைவில் இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என் பர்த்டே முழுக்க மிஸ்ஸிங். அதிர்ச்சியான உண்மை அதுதான். ஒரு நாள் இவனோட அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, உன் அப்பாவோட கடைசி நாள் எனக்கு ஞாபகம் இல்லைடா. யுவன் அதிர்ச்சி அடைகிறான். அவன் பயன்படுத்திய நேரத்தோட விலை தன் குடும்பத்தையே தாக்க ஆரம்பிக்குது. கருப்பு அறை. அந்த இரவு நேரத்தில் கடிகாரம் தானாகவே ஒளிருது. அவன் கண் முன்னாடி ஒரு கதவு தோன்றுது. அதன் பின்னாடி எழுதப்பட்டிருக்கு, லாஸ்ட் டைம் ரூம். யுவன் கதவை திறக்கிறான். உள்ள ஆயிரக்கணக்கான கடிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொன்றிலும் மனிதர்களோட பெயர்கள். சில கடிகாரங்கள் நின்று போயிருக்கு, சில மெதுவாக உடைய ஆரம்பிக்குது. அப்போது அவன் தன்னோட பெயரை பார்க்குறான். அதில் இருந்த நேரம் 12 days left. பெரிய அதிர்ச்சி. இது என்ன? அந்த நேரத்தோட காவலன் மீண்டும் தோன்றான். நீ மற்றவர்களிடமிருந்து திருடிய நேரம் இப்போது உன்னிடமிருந்து குறைய ஆரம்பிக்குது. இவன் நடுங்கிறான். இதை நிறுத்த முடியாதா? முடியும், ஆனால் கடிகாரம் உடையணும். அன்னைக்கு இரவு மழை, மின்னல். இவன் பழைய கடைக்குள்ளே ஓடுறான். கடிகாரம் கையில் ஒளிர ஆரம்பிக்குது. அதிலிருந்து குரல் வருது, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. அவன் ஒரு முழு சக்தியையும் பயன்படுத்தி கடிகாரத்தை தரையில் அடிக்கிறான். ஆனால் அது உடையவே மாட்டேங்குது. அந்த நேரத்தில் இம்ரான் தாத்தா மெதுவாக சொல்கிறாரு, இதை உடைக்க நேரத்தை தியாகம் செய்யணும். என்னோட நேரமா? ஆமாம். கடைசியாக இவன் கண்களை மூடுறான். மற்றவர்களோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா அவன் கடிகாரத்தை மார்பில் அழுத்துறான். அப்படியே ஒரு வெள்ளி ஒளி வெளியில் வருது. அனைத்து கடிகாரங்களும் நின்று போகுது. காலையில் பழைய கடை காணாமல் போயிடுச்சு. யாருக்கும் யுவன் நினைவில் இல்லாமல் போயிட்டான். ஆனால் ஒரு சின்ன பையன் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கான். அவன் தரையில் ஒரு கருப்பு கை கடிகாரத்தை கிடப்பதை பார்க்குறான்.
அது மெதுவா டிக் 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 ஒலிக்க ஆரம்பிக்குது. மாய உலகம். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நேரத்தை வெல்ல நினைக்கும் மனிதன் கடைசியில் வாழ்க்கையவே இழக்கிறான். இது ஒரு சின்ன கதை தான், ஒரு மாயாஜல கதை. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.